ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரிங்க, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் பொரியலங்காய் உருண்டை செய்கிறோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாங்க. இந்த அரிசி போய் நீங்கள் கடையில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கேட்டாவே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இதில். இதை வந்து நம்ம ஒரு மிதமான சூட்டில் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம நல்லா வறக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொரி மாதிரி வரும், ஒயிட் ஒயிட்டாக வெடிச்சிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி இது எடுத்து வச்சுக்கலாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவே மிதமான சூட்லேயே வரங்க. இதோ பாருங்கள் எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்குன்ட்டு, ஒயிட்டாக வந்து ஒடிச்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிங்க. இந்த அரிசியை கூடவே ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிங்க. ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அரிசிக்கு. ஃபைன் பவுடராக அரைச்சிடலாங்க. அப்போ தான் நம்ம இந்த பொரியலங்காய் உருண்டை பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரும், லட்டு மாதிரி. இதோ பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே சாம்பல் மாதிரி இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தாவே அந்த மாதிரி தான் லைட்டாக வரட்டு இருக்கும், நல்லா சாம்பல் மாதிரி இருக்கும். இதை எடுத்து ஓட்டு இது கூட ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடலையை எடுத்துக்கிறோம், வேர்க்கடலை எடுத்துக்கிறோம், பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பச்சை வேர்க்கடலையை பார்த்திங்கன்னா நல்லா அதே மாதிரி மிதமான சூட்டில் பொறுமையாக வறுத்து எடுங்க. நல்லா வர அளவுக்கு வறுத்து எடுத்துங்க. அவ்வளோதாங்க. இப்போ வறுத்து அடிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை எடுத்து இது மாதிரி நல்லா அதில் இருக்க தோலெல்லாம் வர்ற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு கையிலே நல்லா அழுத்தம் கொடுத்து நசுங்க. அப்போ தான் அது பாதியாக ஓடும் கடலையும். அதில் இருக்க டஸ்டெல்லாம் நம்ம புடச்சி எடுத்துடலாம். சரிங்க, இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க, பாவு எடுக்கிறதுக்கு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெல்லத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நசுக்கி எடுத்துங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்ச இந்த பவுடர் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல எப்படி பாகு பதம் வர்ற அளவுக்கு நம்ம வைக்கலாம். இந்த பாகுன்னொன்னே நம்ம இந்த 1 கம்பி பதம், 2 கம்பி பதம், 1.5 கம்பி பதம் இது மாதிரி கிடையாதுங்க. ஓரளவுக்கு திக்காக வந்தால் போதும். அந்த லெவலில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக அந்த கம்பி பதத்தை பார்த்தோன்னா பொரியலங்காய் உருண்டை நல்லா கட்டி ஆகிடும், ஹார்டாகிடும், நம்மளால் சாப்பிட முடியாது, மெல்ல முடியாது. நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த வெல்லம் அடியில் போயிட்டு தங்கிடும். அப்படியே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுங்க. இதோ பாருங்க, இதுதாங்க பதம், பாகு பதம் இதுதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிங்க. நெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரியலங்காய் உருண்டை சாஃப்டாகவும் இருக்கும், பார்க்க பலன்ட்டும் இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த கருப்பு கவுனி அரிசி பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக ஒரேடே ஆட் பண்ணிடாதீங்க, பாதி ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஆட் பண்ணோன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு டைட்னஸ் வரும். இந்த பாருங்கள், நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும், உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது, கட்டிடும், அப்புறம் நம்மளால் எடுக்கக்கூட முடியாது அந்த பாத்திரத்துலேருந்து. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்து எடுங்க, நல்லா சூடாக இருக்கும். சின்னதாக உருண்டை பிடிச்சிங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. இது எடுத்து உருண்டை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று எடுத்துங்க. ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்ச அப்புறமா லைட்டாக லாஸ்ட்டாக அந்த மாவுலேயே, அரிசி மாவுலேயே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க. அவ்வளோதாங்க, ரெடி நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி பொரியலங்காய் உருண்டை. இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அது நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபுட்டு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துகிட்டு போங்க, நல்லாவே இருக்கும் இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி வீடியோக்குள்ளே நான் தொடர்ந்து போடுறோம்.
நீங்களும் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோ பாருங்கள், உங்களுக்கு பிட்டை காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க பொரி உருளைக்கிழங்கு உருண்டை நல்லாயிருக்கும். ஒரு 2 days கழித்து பார்த்திங்கன்னா இதே கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய நிறை குறைகளெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது தேவையான டிஷ்ஷஸ் எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.